வாங்க நண்பர்களே, போட்டித் தேர்வுகளுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? அப்போ சரியா இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை உங்க தேர்வு நோக்குல ரொம்ப எளிமையா அதே சமயம் ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ரெடியா? வாங்க. இன்னைக்கு என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னு பாத்துரலாம். ஒவ்வொன்றும் உங்க எக்ஸாம்க்கு எவ்வளவு முக்கியம்னு நீங்களே பாப்பீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்களை 4 முக்கிய டாபிக்ஸா பிரிச்சிருக்கோம். சுகாதாரம் அண்ட் சுற்றுச்சூழல், பாலிசி அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் தேசிய நிகழ்வுகள் மற்றும் சர்வதேச உறவுகள். இப்படி பிரிச்சு படிக்கும்போது ஈஸியா மனசுல நிக்கும் இல்லையா? வாங்க செக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்மளோட முதல் செக்ஷன் ஹெல்த் அண்ட் என்வாயர்மெண்ட், அதாவது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல். ஜெனரல் நாலேஜ்ல இருந்து சயின்ஸ் வரைக்கும் இதுல இருந்து ஒரு கேள்வி இல்லாம எந்த எக்ஸாம் பேப்பரும் இருக்காது. அப்படிப்பட்ட சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். இன்னைக்கு ஏப்ரல் 25. இந்த தேதிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதுதான் உலக மலேரியா தினம். எதுக்காக இந்த நாள்? மலேரியா நோயை கட்டுப்படுத்துறதுக்கும் அது பத்தின ஒரு விழிப்புணர்வை உலக அளவுல ஏற்படுத்துறதுக்கும் தான். இந்த வருஷம், அதாவது 2026க்கான தீம் என்னன்னா, மலேரியாவுக்கு எதிரான போராட்டத்தை வேகப்படுத்துவோம் ஒரு சமான உலகத்துக்காக. இந்த மாதிரி முக்கியமான நாட்களோட தீம் என்னன்னு தேர்வுகள்ல அடிக்கடி கேட்பாங்க. சோ இதை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்ததா இந்த நம்பரை பாருங்க. 5. சும்மா ஒரு நம்பர் மாதிரி தானே தெரியுது. ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்த நம்பர் ஒரு பெரிய ஜனநாயக கடமைக்கு அடையாளமா மாறியிருக்கு. என்னவா இருக்கும்? கெஸ் பண்ண முடியுதா? ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம். அங்க வெறும் 5 வாக்காளர்களுக்காக தேர்தல் ஆணையம் ஒரு தனியான போலிங் ஸ்டேஷனையே அமைச்சிருக்காங்க. பாத்தீங்களா? ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளவு முக்கியம் சொல்றதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியுமா? இப்போ சுற்றுச்சூழல்ல இருந்து இன்னும் 2 முக்கியமான செய்திகள். 1, உலக வானிலை ஆய்வு அமைப்பு, அதாவது WMO என்ன சொல்லிருக்காங்கன்னா, எல் நினோவோட தாக்கம் வர்ற மே ஜூன் மாசங்கள்ல இன்னும் அதிகமாகும்னு எச்சரிச்சிருக்காங்க. இன்னொன்னு, தேசிய பசுமை தீர்ப்பாயம், அதாவது NGT, போபால் ஏரி ரொம்ப மாசுபட்டிருக்கு, அதை பத்தி ஆய்வு செய்யுங்கன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த 2 அமைப்புகளோட பேரும் அவங்க செஞ்ச ஆக்ஷனும் ரொம்ப முக்கியம். இங்க ஒரு முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் இருக்கு. நல்ல கவனிங்க. இந்த போபால் ஏரி இருக்கு இல்லையா, இது ஒரு ராம்சர் தலம். ராம்சர் தலம்னா சர்வதேச அளவுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஈரநிலம். என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல இந்த ராம்சர் வார்த்தை அடிக்கடி வரும். சோ இதை மறக்காதீங்க. சரி, அடுத்த செக்ஷனுக்கு போலாமா? பாலிசி அண்ட் டெக்னாலஜி, அதாவது நம்ம அரசாங்கம் கொண்டு வர்ற புது சட்டங்கள் நாம டெய்லி யூஸ் பண்ற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை எப்படியெல்லாம் மாத்துதுன்னு பார்க்கலாம். மெட்டா, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட தாய் நிறுவனம், இந்தியாவுல ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா ஆட்டோ பிளாக் சிஸ்டம். இது எதுக்குன்னா, நம்ம அரசாங்கத்தோட புது ஐடி ரூல்ஸ்க்கு பதிலா மெட்டா எடுத்த ஒரு நேரடி நடவடிக்கை இது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாப்போம். ஸ்டெப் 1, இந்தியாவோட புது ஐடி சட்டங்கள் வருது. ஸ்டெப் 2, அதுக்கேத்த மாதிரி மெட்டா ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. ஸ்டெப் 3, இப்போ ஏதாவது சர்ச்சையாகிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டா அது மனுஷங்க யாரும் பார்த்து ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆகிடும். இதுதான் இந்த சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்தியால மட்டும் நடக்கல. இது ஒரு குளோபல் ட்ரெண்ட். ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், பிரிட்டன் என பல நாடுகள்ல சின்ன பசங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்றதை கட்டுப்படுத்த புது சட்டங்கள் கொண்டு வராங்க. நம்ம இந்தியாவிலையும் 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்காக ஒரு புது சட்ட வரைவு விவாதத்துல இருக்கு. சோ இத ஒரு உலகளாவிய போக்கா பார்க்கலாம். சரி, வாங்க நம்மளோட 3வது பகுதிக்கு போலாம். நேஷனல் அஃபேர்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், அதாவது நம்ம நாட்டுக்குள்ள நடக்கிற முக்கியமான நிர்வாக விஷயங்களையும் சமூக மாற்றங்களையும் பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். மத்திய அரசோட நமஸ்தே திட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? முன்னெல்லாம் மனிதர்களே மனித கழிவுகளை அள்ளுற ஒரு கொடுமையான வழக்கம் இருந்துச்சு. ஆனா இந்த நமஸ்தே திட்டம் வந்த பிறகு மெஷின்ஸை பயன்படுத்தி அந்த வேலை செய்யற தொழிலாளர்களுக்கும் அதிகாரம் கொடுத்து அந்த பழக்கத்தையே ஒழிக்கிறதுல ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். இது உண்மையிலேயே ஒரு பெரிய சமூக மாற்றம். அடுத்து மணிப்பூர்ல இருந்து ஒரு அப்டேட். உக்ருல் மாவட்டத்துல குகி மற்றும் நாகா சமூக மக்களுக்கு இடையே ஒரு மோதல் நடந்திருக்கு. இதுல துரதிருஷ்டவசமா 3 கிராம தன்னார்வலர்கள் இறந்துட்டாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு செய்தி, நாம இதை அப்படியே தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நாம கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், அதாவது சர்வதேச உறவுகள். எப்பவுமே ஒரு பதட்டமான பகுதியா பார்க்கப்படுற மிடில் ஈஸ்டில் இருந்து அமைதியை நோக்கிய ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இஸ்ரேல் லெபனான் இடையே இருந்த போர் நிறுத்தம் இப்போ அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இன்னும் 3 வாரத்துக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. மத்திய கிழக்கு பகுதியில அமைதி வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பா பார்க்கப்படுது. ஓகே,
இன்னைக்கு நாம நிறைய முக்கியமான டாபிக்ஸ் பார்த்துட்டோம். இதுல எந்த டாபிக் உங்க எக்ஸாம்ல வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்படி யோசிக்கிறது நீங்க படிச்சதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க உதவும். அடுத்த விளக்கத்துல இன்னும் பல தகவல்களோட சந்திக்கலாம்.